ஹலோ இன்ஜினியர்ஸ், வெல்கம் டு சைபர் கோடெக்ஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் எஸ்என்எம். நமக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னடா லேட்டாக போடுறோமேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா எல்லோரும் இப்போ தான் ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கில் அட்லீஸ்ட் 3 டாபிக்ஸாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் கோத்ரூ பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனல் புதுசோ எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ யூனிட் 1 என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் நல் ஹைப்போதசிஸ் அண்ட் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா சாம்பிள் டெஸ்ட், அதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன்ஸு கான்செப்ட் பார்ப்போம். அப்புறம் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டு, அதில் வந்து டி டெஸ்ட்டு, எஃப் டெஸ்ட்டு, ட்ரைஸ்டர் டெஸ்ட்டு இது எல்லாமே பார்ப்போம். ஸோ டி டெஸ்ட்டுங்கும்போது டெஸ்ட் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆஃப் வேரியன்ஸு, அது வந்து நமக்கு எஃப் டெஸ்ட் வந்துடும். அதே மாதிரி சிங்கிள் ப்ரொபோர்ஷன் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் கான்செப்ட் பார்ப்போம். ஃபைனலாக கண்டினியூசி வேரியன்ஸ் நம்ம சைஸ் ஸ்கேல் டெஸ்ட்டில் இண்டிபெண்டன்ஸ் வரும். தென் செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனாக என்ன, அதோட பிரின்சிபல்ஸ், அண்ட் தென் சிஆர்டி, ஆர்பிடி, எல்எஸ்டியோட டெஃபினிஷன்ஸ். Then one way, two way classifications. ANOVA 1 test, 1 way test, 2 way test. So 1 way ANOVA, 2 ANOVA way. Then main effects and interaction in factorial design. So factorial design oda concept. Finally notation for Z square. So factorial design oda concept. So idhula full and full ANOVA, analysis of variance. அதுவுமே 1 way, 2 way classification. Then CRD, completely randomized design. RDD randomized block design. இது நமக்கு மாதிரி பார்க்கணும். அதுதான் அனாலிசிஸ் வச்சு நமக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேபிள் வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். தென் லெட்டிக் ஸ்கொயர் டிசைன், இப்போ எல்எஸ்டி இதோட தென் அனாலிசிஸ் ஆஃப் செட் ஸ்கொயர் ஃபேக்டரியல் டிசைன், அதோட இம்பாக்ட். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே அதோட கான்செப்ட் நீங்கள் ரெண்டு சம் செஞ்சு பார்த்தீங்க. இது நீங்கள் டாபிக் பார்த்தீங்கன்னா போதும். தென் தேர்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா 2 months டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அல்ஜிப்ரிக் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர், then convergence criteria, then formula for Newton-Raphson. So Newton-Raphson ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெத்தட். தென் காஷியன் சைடு. தென் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா நான் லீனியர் ஈக்குவேஷன்லேயே நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷனும், இன்னொன்று Newton-Raphson மெத்தடும். அதேமாதிரி காஸ் எலிமினேஷன் அண்ட் காஸ் ஜோர்டன் மெத்தட்ஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பைவோட்டிங். ஸோ பைவோட்டிங் வச்சும் கேட்கலாம், பைவோட்டிங் இல்லாமலும் கேட்கலாம். தென் ஐட்ரேஷன் சொல்யூஷன்ஸ், அதில் வந்து காஸ் ஜாக்கபி அண்ட் காஸ் சைடல் மெத்தட்ஸ் இருக்கும். தென் பவர் மெத்தட் ஃபார் ஃபைண்டிங் டாமினன்ட் ஐகன் வேல்யூ. ஸோ ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கான்செப்ட்ஸ். தென் ஜாக்கோபிஸ் மெத்தட் ஃபார் சிமெட்ரிக் மெட்ரிசஸ். இல்லை ஏதாவது ஒரு 3 டாபிக் இல்லை 4 டாபிக் பார்த்துக்கோங்க. தென் 4th யூனிட் பார்த்தோம்னா இன்டர்போலேஷன் வர்சஸ் எக்ஸ்ட்ராபோலேஷன். தென் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஃபார்முலா, இல்லை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தென் எரர் இன் இன்டர்போலேஷன், மீன் எரர் அந்த மாதிரி வரும். தென் ட்ரபிசைடல் அண்ட் சிம்சன்ஸ். ஸோ இந்த டாபிக் ரொம்ப முக்கியம், ட்ரபிசைடல் அண்ட் சிம்சன். அதுதான் இங்கே நமக்கு பார்ட் பிலையுமே இருக்கும். ட்ரபிசைடல் ரூலு, சிம்சன்ஸ் 1/3 சொல்லுவாங்க. தென் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட், தென் அதோட டிவைடட் டிஃப்ரென்ஸு லெக்ராஞ்சி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெக்ராஞ்சி, ட்ரபிசைடல், சிம்சன்ஸ் 1/3, நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு. அதேமாதிரி நியூமெரிக்கல் டிஃப்ரென்ஷியேஷனும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது யூஸிங் ஃபைனட் டிஃப்ரென்சஸ் வச்சுட்டு. ஸோ அடுத்த 5th யூனிட் பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் அண்ட் குளோபல் எரர் டெஃபினிஷன், என்னென்ன லோக்கல் குளோபல் எரர் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஃபைனலாக அதில் வந்து டெய்லர் சீரீஸ் மெத்தடு, அதே மாதிரி ரஞ்சுகுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபார்முலா, அதேமாதிரி ப்ரிடிக்டர் அண்ட் கரெக்டர் ஐடியா, ஆயிலர் மெத்தடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பார்ட் பி பார்த்தோன்னா டெய்லர் சீரீஸ். அந்த டெய்லர் சீரீஸ்லேயே நமக்கு வந்து எவ்வளோ 1 or 2 ஸ்டெப்ஸா, இல்லை அதில் வந்து மாடிஃபைடு ஆயிலர் மெத்தட் இருக்குமா, அதே மாதிரி அதில் வந்து கம்பேரிசன் இருக்கும். ஃபைனலாக 4th ஆர்டர் ரேஞ்சு, அதில் வந்து குத்தா மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரஞ்சுகுட்டா மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன்ஸ் இருக்கும். தென் மில்னேஸ் ப்ரெடிக்டர் கரெக்டர், ஆடம்ஸ் பேஷ்வொர்த். ஸோ ஆடம்ஸ் கொஸ்டின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம பாஸ் ஆகிடலாம் கைஸ். ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.